ஆனி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி உலக புகழ்பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் பவனி. மின்னும் வைர கிரீடம் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்திழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சக்தி தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் உலக புகழ்பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் ஆனி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தங்கத்தேர் உற்சவத்தையொட்டி காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பட்டாடை உடுத்தி மின்னும் வைர கிரீடம், வளையல், மாலை, கனகாம்பரம், ரோஜாக்கள், துளசி, மல்லிகை பூ, மனோரஞ்சிதம் பூ, சம்பங்கி பூ, மலர் மாலைகள், ஆபரணங்கள் அணிவித்தும் அதேபோன்று லட்சுமி சரஸ்வதி தேவிகளுக்கு பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் மங்கள வாத்தியங்கள் இசைக்க பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்திழுத்து செல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆனி மாதத்தின் 3ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என பக்தியுடன் கோஷமிட்டு தங்கத்தேரினை வடம் பிடித்திழுத்து காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டனர். விழா ஏற்பாடுகளை ஆலயத்தின் ஸ்ரீகாரியம் சுந்தரேசையர், மணியக்காரர், சூரி மற்றும் ஸ்தானிகர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்.